ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை பார்த்தவுடன் நீ சந்தோஷம் கொள்கிறாய் அல்லவா? அதுவே நீ என் மீது வைத்திருக்கும் அன்பும் பக்தியும் ஆகும். என் செல்ல பிள்ளையை காண நான் ஓடி உன் வீட்டிற்கு வருகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் வாழ்க்கை என்ற புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. அதனை ஏற்று அதன்படி நடப்பது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால், அது தரும் தென்றலை நீங்கள் மனமாற நுகர்ந்தால், அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீங்கள் வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும். நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அது தரும் கசப்புத்தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும். கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும். உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நிதானம், பொறுமை, நம்பிக்கை இவை கசப்பல்ல. சூழ்நிலைகளில் சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் உன் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அது கசப்பு போல உணர வைக்கும். சாதாரண சூழ்நிலையில் அது உனக்கு உணர முடியாது. ஆனால் விதியின் விளையாட்டால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உட்கொள்ள வைக்கிறது. உனக்கு எப்பவும் என் துணை உண்டு. என் கருவறையில் பார்த்து பார்த்து உன்னை பாதுகாக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகு போம்படி நான் சொல்வதும் இல்லை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள். என் மீதே உங்கள் கவனம் திருப்பப்படட்டும். எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்கள் லட்சியத்தை அடையும்படி செய்வேன். என்னுடைய செயல்கள் வியப்பூட்டுபவை, மிக மதிப்புள்ளவை, நெடுநாள் நிலைப்பவை. நாளடைவில் உங்கள் லட்சியம் நிறைவேறும். இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருத்தலும் மட்டுமே. என் உதவி என்றுமே உங்களுக்கு உண்டு. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம். கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சல் அடையாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய். அதில் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிப்பு அடைய மாட்டாய். ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். சாயி கைவிட மாட்டார். பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எவ்வித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். ஆனால் மற்றெல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம். எவர் அவர்தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது. வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே. நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு.
நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும். இது உன் சாயப்பாவின் வார்த்தைகள். சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் தான் உறுதுணையாக நிற்கிறேன். உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். உன்னை இதே சூழ்நிலையில் விட்டு விட மாட்டேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்கப் போகிறது. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். நல்லதே நடக்கும். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்றவர் மத்தியில் எப்படித்தான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்க்கையில் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்தி உயர்ந்த நிலையை அடைவாய். நான் அடைய வைப்பேன். தீய குணங்களை தீயிலே இட்டு தூபமாக்கிடும் ஸ்ரீ சாயி. பாவங்கள் செய்ய தூண்டும் மனதினை பக்தியில் மாற்றிடும் ஸ்ரீ சாயி. அமைதியும் இரக்கமும் ஞானமும் கொண்ட சீரடி நாதா ஸ்ரீ சாயி. அகிலம் இயங்கிற ஆதாரம் நீயே அவதாரமான ஸ்ரீ சாயி. வேதங்கள் நான்கும் அறிந்தவர் தெரிந்தவர் யோகியாம் ஞானியாம் ஸ்ரீ சாயி. வேதனை தீர்த்திடும் சூத்திர முறை பார்வையினாலே ஸ்ரீ சாயி. எங்கும் எதிலும் நிறைந்தவர் எல்லாம் வல்ல ஸ்ரீ சாயி. பாபா இல்லாத இடமே இல்லை, அனைத்தும் நீயே ஸ்ரீ சாயி. அன்பு குழந்தையே, நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும். நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறவாதே. இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே. இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு தோன்றுவேன். உன்னை தேடித்தான் உனது இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தயார்படுத்திக்கொள். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. எனது காலடிப்படும் நேரம் சுபிட்சமாக மாறப்போகிறது. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகளை நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் விசுவாசம் மிக பெரியது. நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய். உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகிறபடி இனி உனக்கு நடக்கும். நான் உன்னுடையே இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவது இல்லை. என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை தூக்கி எறி. என் அன்பு பிள்ளை நீ. உனக்கான அனைத்தும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தெரியும். எல்லாம் நன்மைக்கே. சீரடி தேடி போக வேண்டுமா? சீரடி இங்கேயே கிடைக்குமே. சீரான வாழ்க்கை வாழ்ந்தாலே சீரடி பாபா இங்கே வருவாரே. வேறான வாழ்க்கை வேண்டாமே, வேதனை வாங்க வேண்டாமே. நாதனை ஒரு முறை நாடினால் நமக்கின்பமுடனே கிடைக்குமே. நல்லவர் அவரே நம் பாபா, நானில போற்றும் சாய்பாபா. தேனினும் இனிய நாமத்தை தினமும் சொல்வோம் சாய்பாபா. அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும், எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் குழந்தையே. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு.
இறைவனை நம்புவர்களுக்கும் சோதனை வரும், ஆனால் மீண்டு எழுவார்கள். இதுவே நியதி. நான் உன் வீட்டிலேயே இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன். எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே. நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கிறேன். உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள். எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது. அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா. கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. தைரியத்தை வரவழைத்துக்கொள். வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. என்னால் முடியவில்லை என்கிறாயா? உனது மனதை சாய் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் தான் செய்கிறேன், நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து, நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்றிரு. எல்லாம் பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. தன் பக்தர்களை கஷ்டங்களில் இருந்து மீட்க வேண்டுமென்று தீர்மானம் செய்து கொண்ட பாபா உன் கையை பலமாக பிடித்து அழைத்து செல்வார். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி ஏறி. என் அன்பு பிள்ளை, நீ உனக்காக அனைத்தையும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். அந்த காலத்தில் அதனை பொறுமையாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக நீ பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். குழந்தையே, எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளையின் நான் கொடுக்கும் சத்திய வாக்குறுதி. நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன். எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பவே என் கடமை. அதனால் கலங்காதே, கவலை வேண்டாம். நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என் மேல் சுமத்து, சாந்தி ஏற்படும். என்னையே சார்ந்திரு. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா? நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை. ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திரும்பிய திசையெல்லாம் ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாய் அப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். சரியா? உன் மனதில் இருப்பதை அறிவேன். உன்னை சூழ்ந்துற துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை
தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்து கொண்டிருப்பதை உணர்வாய். உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. நீ எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். அதைத்தான் நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்றும் நினைவில் கொள். நீ ஒரு இடத்திற்கு செல்முன் நான் அங்கே உனக்காக காத்து கொண்டிருப்பேன். அதுபோலதான் இப்போதும் நீ செல்ல வேண்டியிருக்கும் இடத்திலும் நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள உன் வழியின் ஆதங்கத்தையும் உணர்கிறேன். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லை அல்லவா? இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம், சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள். இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விலக்கி மன நிம்மதியை தர வேண்டியது என் பொறுப்பு. என்னை நம்பி வழிபடு. உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே. அவர்களுக்கு எங்கே எப்போ பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்போதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என் கண் இமை போல் காப்பேன். காற்று உன்னை கரைக்காது. கத்தி உன்னை வெட்டாது. தீ உன்னை எரிக்காது. நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் என கூறும் அளவிற்கு நன்மை செய்ய போகிறேன். பொறுத்திருந்து பார். எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம். மனதில் ஏற்படும் வலிகளின் விளைவு துன்பம். எதற்காகவும் கலங்காதே. எதற்கும் இடம் தரந்து நினைக்காதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலும் இருந்து விடுபட போகிறாய். இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகிறது. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன். மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டு இரு. நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன். கலக்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். என்மேல் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னதமானது என்பதை நான் சாய்தேவா அறிவேன். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி என் ஆசையால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை. துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம்.
இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. உன் பிரச்சினை அனைத்தும் முடியும் நேரத்தை தொட்டு விட்டாய். பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அமைந்திருக்கிறது. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. யாரோடும் பகையில்லாமல் புன்னகித்து வாழுங்கள். வாழ்க்கை குறுகியது, ஆனால் அழகானது. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.